ஹாய் பிரைஸ் லார்ட். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நம்ம ஒரு பயத்தில் இருக்கும்போது, ஒரு பிரச்சனைக்குள்ளாக கடந்து போகும்போது, லீஸ்ட் தட் வி எக்ஸ்பெக்ட் இஸ் தட் யாராச்சும் நம்ம கையை பிடிச்சிட்டு என்ன சொல்லணும்? பயப்படாத, ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன்னு சொல்லி தான் அதை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவரே இங்கே என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே. அதாவது ஆண்டவரே நம்மள என்ன சொல்றாரு? நான் உன் கூட இருக்கேன். நீ பயப்படாத. நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாரு. ஸோ நம்ம மனுஷங்க கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு காரியத்த. ஆனா ஆண்டவரே நமக்கு என்ன சொல்றாரு? நீ பயப்படாத. நான் உன் கூட இருக்கேன்னு சொல்லி ஆண்டவரே நமக்கு இன்னைக்கு சொல்றாரு. மேபி நம்ம வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஒரு பிரச்சனை குறித்து நம்ம பயப்படலாம். ஏதாச்சும் ஒரு வியாதி குறித்து நம்ம பயப்படலாம். எதிர்காலத்தை குறித்து ஒரு பயம் இருக்கலாம். நான் என்ன பண்ண போறேன்? என்ன படிக்க போறேன்? என்ன வேலைக்கு போக போறேன்? இப்படிப்பட்ட பயங்கள்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவரை மறக்கும் பொழுது, அவர் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி நாம மறக்கும் பொழுது, அவரால் என்னெல்லாம் கூடும், ஹவ் கேப்பபிள் ஹி இஸ். அவரை நம்ம அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம்? லிமிட் பண்ணிடுறோம். அவரால் இதெல்லாம் முடியும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? சகலமும் அவரால் கூடும். எல்லாமே அவரால் கூடாத காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. அப்போ நம்ம எதுக்காக குறித்து நம்ம பயப்படணும்? இப்படிப்பட்ட ஆண்டவரே நமக்கு என்ன சொல்றாரு? நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி சொல்லும்போது, இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நம்ம பயப்படுறதுல எந்த ஒரு தேவையுமே இல்லை. ஸோ ஆண்டவருடைய கரத்தை நம்ம பற்றிக்கொண்டு நம்ம இன்னும் முன்னோக்கி நம்ம செல்வோம். நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை, அநேக ஆசீர்வாதங்களை நம்ம பார்ப்போம். மே காட் பிளெஸ் யூ.